வணக்கம். மலரட்டும் வசந்தம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். அப்துல் கலாம் அவர்கள் கூறும் பொழுது, கஷ்டம் வந்தால் கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், அதை வென்றுவிடலாம் என்று கூறுவார். இன்று நாம் வாழும் கலையில் நேர்மறையாக வாழும் கலையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதை பற்றிய ஒரு விளக்கம் தர வந்துள்ளார் நமது பிரம்மகுமாரி சகோதரி கவிதா அவர்கள். இவர்கள் கடந்த 24 ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார்கள். கடந்த 21 ஆண்டு காலமாக தன்னை முழுமையாக இந்த இறை சேவைக்காக அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், இப்போ இந்த காலகட்டத்தில் நேர்மறையான எண்ணங்களோடு வாழ்வது மிக மிக முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இந்த நேர்மறையான எண்ணங்களை எப்படி நாம் உற்பத்தி செய்ய முடியும்? நம்ம ஒவ்வொருவருமே இப்போ நேர்மறையாக இருப்பது, பாசிட்டிவாக இருக்கிறது ரொம்ப அவசியமானது. அப்படி இருக்கிறதுக்கு நம்மை நாம் பயிற்சி செய்து கொள்ளணும். அதை நம்மை நாம் பழக்கி கொள்ளணும். ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிந்திக்கும் சக்தி, சிந்தனை சக்தின்னு சொல்கிறோம். அப்போ எப்பொழுதுமே மனிதன் நம்ம சிந்திக்கிறோம். அதை நல்லதாகவும் நம்ம சிந்திக்கலாம், இல்லை எதிர்மறையானதாகவும் நம்ம சிந்திக்கலாம். இப்போ நம்ம சிந்திப்பது அப்படிங்கிறது மனம். இப்போ இந்த மனம் ஒரு பிளெயினான ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி. இப்போ ஒரு வெள்ளை பேப்பரில் நீங்கள் என்ன கலர் வேணாலும் அதில் நீங்கள் கொண்டு வரலாம். அதே போல தான் நம்ம மனதை நல்லதாக சிந்திக்கிறதுக்கும் பழக்கப்படுத்தலாம், எதிர்மறையாக சிந்திக்கிறதும் நாம் பழக்கப்படுத்துறது தான். இப்போ எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விலங்குகளை கூட நம்ம பழக்கப்படுத்துகிறோம். இப்போ ஒரு குரங்கு இருக்குன்னா நல்லா பழக்கப்படுத்தி நல்லா அழகாக டான்ஸ் பண்ண வைக்கிறோம். அதே போல் ஒரு சிங்கம் இருக்குது, ஒரு யானை இருக்குன்னா ரொம்ப அழகாக அதை சர்க்கஸ்லலாம் விளையாடுறதுக்கு நம்ம பழக்கப்படுத்துகிறோம். அப்போ அதே போல் தான் நம்மளுடைய மனதையே நம்ம பழக்கப்படுத்தணும். ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, இல்லை சில இழப்புகள் நமக்கு ஏற்படும், தோல்விகள் வரும், நஷ்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம மனதுடைந்து போயிடக்கூடாது. இப்போ நாம் அந்த நேரத்தில் நம்மளுடைய மனதை நல்ல நேர்மறையாக வைத்து கொள்ளணும். அந்த நேரத்தில் சோர்வடைஞ்சு போயிடக்கூடாது, நாம் நம்பிக்கையை இழந்துடக்கூடாது. அப்படி நம்மளுடைய மன உறுதியை அந்த நேரத்தில் நம்ம காப்பாற்றி கொள்ளணும், செயல்படணும். நம்ம தொடர்ந்து நம்ம செயல்படணும். இப்போ நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வெறும் சிந்தித்து கொண்டு மட்டும் இருக்கிறது நேர்மறையானதில்லை. நல்லதை நம்ம வாழ்க்கையில் நம்ம உருவாக்குறதுக்கு, கொண்டு வரதுக்கான முயற்சிகளை அந்த உறுதியோடு செய்யணும். அதுதான் நம்ம நேர்மறையான மனிதனாக இருப்பதுன்னு அர்த்தம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒரு வெள்ளை காகிதம் போல் அப்படின்னு சொல்கிறீங்க மனசை. அதில் நல்ல எண்ணங்களாலும் நிரப்பலாம், தீய எண்ணங்களாலும் நிரப்பலாம்னு சொல்கிறீங்க. அடுத்தது, வாழ்க்கையில் நிஜமாகவே இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்கள் மட்டும் வைத்து கொண்டு வாழ முடியுமா? நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. அதாவது எப்பொழுதுமே நம்ம பாசிட்டிவாக இருக்கிறது, நேர்மறையாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படிங்கிற உணர்வு நிறைய பேருக்கு இருக்குது. உண்மையில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் வாழ்க்கையில் நடந்துட்டும் இருக்குது. ஏன்னா சைக்காட்ரிஸ்ட் கூட மனிதனோட மனதை அனலைஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 70% மேற்பட்ட எண்ணங்கள் மனிதனுக்கு வீணானதாகவும் எதிர்மறையானதாகவும் தான் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை கூட நாம் சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா நாம் தான் அதை ஏற்படுத்துகின்றோம் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாம் ஒரு விஷயத்தை நல்லதாக எடுத்துக்கொள்வது, இல்லை நம்ம அதை நெகட்டிவாக எடுத்துக்கொள்வது, அது நம்மளுடைய மனதை பழக்கப்படுத்துறது போன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு அப்பா ஒரு குடிக்காரனாக இருக்கார். அவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அப்போது அவருடைய ஒரு நெருங்கிய நண்பன் அவருக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்க்குறாரு. இப்போ அவர் கடைசி வரைக்குமே அந்த ஒரு தன்மையிலேருந்து மாறவே இல்லை. இப்போ அவர் அந்த இடத்துலேருந்து அவர் வேறு ஊருக்கு அவங்க நண்பன் போயிடுறாரு. திரும்ப 20 வருடத்துக்கு பிறகு சந்திக்கிறார். அப்போ அந்த 2 மகன்களும் வளர்ந்து ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அதில் ஒரு மகனை அவர் போய் சந்திக்கும் போது அந்த நண்பன் பார்க்குறாரு, அந்த மகன் அந்த அப்பாவை போலவே ரொம்ப குடிக்காரனாக, வாழ்க்கையில் எந்த முயற்சியும் செய்யாமல், உழைப்பில்லாமல் அப்படியே ரொம்ப ஒரு தாழ்வான நிலையில் இருக்கார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, நீ ஏன் எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாரு, எல்லாம் எங்கள் அப்பானால தான். எங்கள் அப்பாவை பார்த்து எங்கள் அப்பா எப்படி இருக்கார் அதே போல் எனக்கும் ஆயிடுச்சு, அவரோட பழக்கம் தானே எனக்கும் வரும் அப்படின்னு பதில் சொன்னார்.
அதை இன்னொரு மகனை வந்து அவர் சென்று பார்த்தார். இப்போ அவர்கிட்ட போகும்போது அவர் ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கையில் உழைப்பு செய்து முயற்சி செய்து நல்ல ஒரு வியாபாரம் செய்து அவர் உயர்ந்த நிலையில் இருந்தார். அவரை வந்து கேட்டார், நீ எப்படி இவ்வளோ நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. இப்போ அவர் சொன்னார், இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா தான் அப்படின்னு. ஏன்னா எங்கள் அப்பாவை பார்த்தேன், அவர் இந்த மாதிரி குடிச்சிட்டு வாழ்க்கையில் உடலையும் அழைத்து குடும்பத்தையும் காப்பாற்றாமல் இந்த மாதிரி இருக்காரே, இது போல் நான் இருக்கக்கூடாதுன்னு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ பாருங்கள், ஒரு மனிதன் வந்து எதிர்மறையான ஒரு மனிதனை பார்க்கும்போதும் எதிர்மறையான அவரோட செயல்களை பார்க்கும்போதும் தனக்குள்ளே வந்து அவர் நல்லதை எடுக்கக்கூடிய பழக்கம் அவருக்கு இருக்குது. அப்போ அது போல தான் நம்ம வந்து நல்லதை சிந்திக்கிறதுங்கிறது பலவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகளில் எதிர்மறையான மனிதர்கள் கூட இருந்தாலும் அதை எடுத்துக்கிறது நம்மளுடைய ஒரு பழக்கம்தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனதை வந்து அப்படி பாசிட்டிவாக வைத்துக்கொள்வதற்கு நம்ம வந்து அவசியமாக வந்து பழக்கணும். இன்னொன்று வந்து ஒரு மனிதனோட இயற்கையான தன்மையை என்ன தெரியுங்களா, நல்ல ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது, நல்ல சிந்தனைகளை வந்து உருவாக்குறது ஒரு இயற்கையான குணம். இப்போ எப்படி தண்ணியினுடைய இயற்கையான குணம் குளிர்ச்சின்னு சொல்கிறீங்க, என்னதான் சூடு பண்ணாலும் திரும்ப அது குளிர்ச்சியான நிலைக்கு வந்துடும். அதே போல தான் ஒரு மனிதன் வந்து நல்லதாக சிந்திக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்களோட இயற்கையான தன்மை. அது பல ஒரு சூழ்நிலைகள்னால மாறி இருந்தாலும் மீண்டும் அதை நம்ம அவசியமாக நல்ல பழக்கப்படுத்தி கொள்ள முடியும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டம் தான் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம்னு சொன்னீங்க. அடுத்தது இந்த எதிர்மறையான எண்ணங்கள், இப்போ நீங்கள் சொன்ன அந்த நபர் வந்து அவங்க அப்பாவை பார்த்து அந்த மாதிரி குடிகாரராக மாறிட்டாரு, வாழ்க்கையை வந்து ரொம்ப பாழ்படுத்திக்கிட்டாருன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் வருவதற்கான காரணங்கள் என்ன சார்? ஒரு மனிதன் எதிர்மறையாக மாறுறதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து எதிர்மறையான ஒரு விஷயங்களை நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அது வந்து நம்ம வெறும் மீடியா மட்டும் சொல்ல முடியாது, நிறைய ஒரு விஷயங்கள் இருக்குது. இன்டர்நெட்டில் இந்த மாதிரி வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் கேட்குறோம். அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தில். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்குள்ளே வந்து சில எதிர்மறையான பழக்கங்கள் வந்து இருக்கும், சில எதிர்மறையான சுபாவங்கள் வந்து இருக்கும். அதுவும் நமக்குள்ளே வந்து அதிகமான எதிர்மறையான ஒரு எண்ணங்களை உருவாக்கும். பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து எப்பொழுதுமே மற்றவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்காது. எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட சுபாவமாக இருக்கும். எவ்வளோ நல்லது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட இருக்கும், ஆனால் அந்த குறையை பார்க்கக்கூடிய பழக்கம் அவங்கக்கிட்ட இருக்கும். அதே போல் குறையை பேசக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். அந்த சுபாவமாக அது சிலருக்கு வந்து இருக்குது. இப்போ ஒரு சில மனிதர்களை பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்க வந்து கவலைப்படுறது அவங்க சுபாவமாகவே இருக்கும். இன்றைக்கி அவங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சந்தோஷமாக வாழ மாட்டாங்க, கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. எதை நினச்சி அப்படின்னா, இப்போ எப்பயோ சில விஷயங்கள் நடந்திருக்கும், கஷ்டங்கள் இருந்திருக்கும், அவங்களுக்கு சில அவமானங்களை வந்து சந்திச்சிருப்பாங்க, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதை இன்றைக்கும் வந்து திரும்ப திரும்ப நினச்சி அவங்க கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி ஒரு விஷயம் இல்லை கவலைப்படுறதுக்கு அப்படின்னா, நேற்று நடந்ததை நினச்சி கவலைப்படுவாங்க, இல்லை போன 5 வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்களையே திரும்ப நினச்சி மற்றவங்கள்ட்ட பேசி கவலைப்படுவாங்க. அப்போ அது வந்து ஒரு சுபாவமாகவே வந்து மனிதர்களுக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சில பழக்கங்கள் சுபாவங்கள்னாலையும் நம்ம எண்ணங்கள் வந்து எதிர்மறையானதாகவே இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இது போல் வந்து நம்ம நிறைய ஒரு விஷயங்களை நம்ம புரிந்து கொண்டு அதை நம்ம மாற்றிக்கொள்வதற்கு நம்ம வந்து பழக்கணும். ரொம்ப அழகாக சொன்னீங்க சிஸ்டர். மனதுடைய இயல்பான குணமே நேர்மறையான எண்ணங்களை உற்பத்தி செய்வது தான் சொன்னீங்க. அடுத்தது நேர்மறையான மனம் என்றால் என்ன, எதிர்மறையான மனம் என்றால் என்ன, இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? கண்டிப்பாக. அதாவது ஒரு நல்ல நேர்மறையான மனமுடையவர்கள் அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, சூழ்நிலை வருதுன்னா அவங்க வந்து அந்த ஒரு சூழ்நிலையினால் பிரச்சனையினால் அவங்களுடைய நல்ல குணத்தையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல கொள்கைகளையும் அவங்க என்றைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டாங்க. இப்போ இவங்க ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு வருது, சப்போஸ் அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய நஷ்டமே ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனால அவங்க வந்து நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறதையோ இல்லை வந்து பொய் சொல்லி ஏமாற்றி சம்பாதிக்கிறதையோ அவங்க வந்து அது போல் மாற மாட்டாங்க. எப்பொழுதுமே நம்ம இப்படி தான் சம்பாதிக்கணும் பணத்தை அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக வந்து இருப்பாங்க. இப்போ காந்திஜி கூட பாருங்கள், அவர் எப்படி இருந்தாருன்னா, என்ன நடந்தாலும் சரி அகிம்சையாக இருந்து நம்ம வெற்றி அடையணும், இது அவருடைய உயர்ந்த ஒரு குறிக்கோள். அதை கடைசி வரைக்கும் அவர் விடவே இல்லை. அவரை யார் எந்த விதமான டிஸ்டர்ப் பண்ணாலும் அவர் அதில் மாறவே இல்லை, விடவே இல்லை.
கடைசியில் அவரை வந்து கோட்ஸே அவரை சுட்டு கொல்லும்போது கூட அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, தயவு செய்து அவரை வந்து எதுவுமே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இறந்து போனார். அப்போ அந்த அளவுக்கு தனக்கு இந்த அளவுக்கு துன்பம் கொடுத்தவர்களையும் அவர் மன்னிக்கிற அளவுக்கான ஒரு மனநிலை, ஒரு நேர்மறையான மனநிலை உடையவராக இருந்தார். அப்போ அந்த பாசிட்டிவாக இருக்கக்கூடிய மனம் அப்படின்னா அவங்க வந்து நல்ல குணங்கள்லையும் தன்னுடைய கொள்கைகள்லையும் எப்பொழுதுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுவே பார்த்திங்கன்னா ஒரு எதிர்மறையான மனசு இருக்கிறவங்க அப்படின்னா அது ஒரு பலவீனமான மனதிற்கான அடையாளம். எதிர்மறையான மனம்ங்கிறது நமக்கே வந்து எதிரியாக செயல்படக்கூடியது. அதே வந்து பாசிட்டிவான மனம் அப்படின்னா அது வந்து நமக்கு நண்பனை போன நமக்குள்ளே வந்து செயல்படும். இவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எதிர்மறையான மனது இருக்கவங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, கஷ்டம் வந்தது, சூழ்நிலை வந்ததுன்னா தன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை இழந்துருவாங்க. தான் கடைப்பிடிக்கக்கூடிய நல்ல கொள்கைகள்ல இருந்து விலகிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த அளவுக்கு பலவீனமான மனம் சொல்கிறோம். அதான் எதிர்மறையான மனம் சொல்கிறோம். அவங்க வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னா உடனே எப்படி வேணால் சம்பாதிக்கலாங்கிற முடிவு எடுத்துருவாங்க. எப்படி வேணால் ஏமாற்றலாம், எப்படி வேணால் பொய் சொல்லி சம்பாதிக்கலாம் அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்ட மனதை தான் நம்ம வந்து ஒரு எதிர்மறையான மனமுடையவர்கள்னு சொல்கிறோம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேர்மறையான எண்ணங்கள் உடையவரின் மனமே அவருக்கு நண்பன் என்றும், எதிர்மறையான எண்ணங்கள் உடையவரின் மனமே அவருக்கு ஒரு எதிரின்னும் சொன்னீங்க. அடுத்தது இதை எப்படி நம் வாழ்வில் ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கிறது? அதாவது நம்ம எப்பொழுதுமே ஒரு நல்ல எண்ணங்களோட நம்ம மனதை வந்து வைத்து கொள்றதுக்கும் சில பயிற்சிகளை வந்து நம்ம அவசியமாக செய்யணும். அதில் ஒரு பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு தியானம் செய்கிறது, மெடிடேஷன்னு சொல்கிறோம். இப்போ தியானம்ங்கிறது எப்படி செய்யணும் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே ஒரு 20 நிமிடங்கள் நம்மளுடைய ஆழ் மனம்ங்கிறது ரொம்ப வந்து ஒரு சக்தி நிறைந்ததாக இருக்கும், விழிப்போடு வந்து இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அமர்ந்து நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை வந்து அப்படியே நம்ம கவனிக்கணும். நம்மை பற்றி என்னெல்லாம் நமக்கு எண்ணங்கள் வருது, இல்லை மற்றவர்களை பற்றி நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோம், நம்மை சுற்றி என்ன நடந்துட்டுருக்கோ அதை பற்றியெல்லாம் நமக்கு எந்த மாதிரி எண்ணங்கள் வருது, அது நேர்மறையாக இருக்கா இல்லை எதிர்மறையான எண்ணங்களாக இருக்கா, வீணானதாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஜஸ்ட்டு நம்ம கவனிக்கணும். கவனித்து விட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ இதெல்லாம் எனக்கு வந்து தேவையில்லாத எண்ணங்கள், என்னுடைய மனதை பலவீனப்படுத்தக்கூடிய எண்ணங்கள். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து நேர்மறையாக மாற்றிக்கணும், பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நமக்குள்ளேயே அந்த ஒரு பயிற்சியை வந்து ஆரம்பிக்கணும். இதை பற்றி நான் வந்து நல்லதாக நம்ம நினைக்கணும், இது நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் நான் வைக்கணும், இவங்க நல்லதாக இருப்பாங்க, எனக்கு நல்லதே செய்வாங்க, எனக்கு நல்லதே நடக்கும். இப்படி வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்ன செயல்களை செய்கிறோமோ, இல்லை எந்த மனிதர்கள் கூட நம்ம இருக்கோமோ அதை பற்றிய ஒரு நல்ல சிந்தனைகளை வந்து நம்ம உட்கார்ந்து நம்ம கான்ஷியஸாக உருவாக்கணும். அப்படி நம்ம கான்ஷியஸாக நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருந்தது அப்படின்னா மனசு வந்து அதில் நல்லா வந்து பழக்கம் ஆயிடும். அப்படி தினமும் உட்கார்ந்து நீங்கள் நம்ம எண்ணங்களை கவனித்து நல்ல சிந்தனைகளை உருவாக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய மனமானது ஒரு ஸ்ட்ராங்கான மனமாக மாறிடும். அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஒரு மனமாக நம்மளை வந்து ஆக்க முடியும். மேலும் வந்து தியானம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மை விட ஒரு உயர்ந்த சக்தியோட நம்ம மனதை வந்து கனெக்ட் பண்ணுறது, இணைப்பது. அதுதான் நம்ம வந்து ஒரு நேர்மறையான மனதை உருவாக்குறதுக்கான ஒரு சிறந்த வழி. அப்போ நம்ம எல்லாரை விட ஒரு உயர்ந்த ஒரு சக்தி உடைய ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இறைவன்னு நம்ம சொல்லலாம். இப்போ இறைவன் வந்து 100% அவர் வந்து நேர்மறையான விஷயங்களை உடையவர். அதாவது பாசிட்டிவ் சோர்ஸ் 100% யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன். அவருக்குள்ள குணங்கள், எல்லா விதமான சக்திகளும் நிரம்பி இருக்கு. அவர் வந்து 100% அவர் முழுமையானவர், பர்ஃபெக்டானவர். அவர்கிட்ட எந்த குறையுமே கிடையாது, எந்த எதிர்மறையான விஷயங்களும் கிடையாது. அப்போ எப்போ நாம் வந்து அமர்ந்து கொஞ்ச நேரம் இறைவன்கிட்ட நம்ம சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துகிறோமோ, அமைதியில் இருந்து நம்ம மனதை அவர் கூட இணைக்கிறோமோ, அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல ஒரு நேர்மறையான அதிர்வலைகள், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்திகள், இது எல்லாமே நம்ம மனதில் வந்து நிரம்ப ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமலேயே நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய பலவீனமான எண்ணங்கள் விலக ஆரம்பிக்கும். நல்ல சிந்தனைகள் அதிகமாக நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். நம்ம ஒரு நல்ல சக்தி நிறைந்த மனிதனாக, நல்ல உறுதியான மனம் படைத்தவர்களாக நம்ம இருக்க முடியும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. தியானத்தின் மூலமாக எப்படி ஒரு திடமான நேர்மறையான மனதை உருவாக்குவது என்பதை பற்றி கூறினீர்கள். இப்போ எழுந்தவுடன் முதலில் 20 நிமிடங்கள் பயிற்சி செய்யலான்னு சொல்றீங்க. அடுத்தது நாள் முழுக்க வேலை செய்யும் பொழுது எப்பொழுதெல்லாம் இந்த பயிற்சியை நாம் மேற்கொள்ளலாம்? அதாவது நம்ம காலையில் எழுந்த உடனே முக்கியமான ஒரு டைம்,
அந்த நேரத்தில் அவசியமாக நம்ம நல்ல எண்ணங்களை கொண்டு வரணும். அதனால தான் உலகத்தில் கூட சொல்லுவாங்க, எழுந்த உடனே வந்து நல்ல முகத்தில் நம்ம வந்து விழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நல்ல முகத்தில் விழிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல எண்ணங்களோடு நம்ம வந்து காலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அவசியம். ஏன்னா முழு நாளினுடைய ஒரு தாக்கமானது அதில் வந்து இருக்கும். எந்திரிக்கும் போதே யாராவது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு பக்குவத்தோடு எந்திரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, டென்ஷனாக எந்திரிக்கிறாங்க, கவலையாக எந்திரிக்கிறாங்க, ஒரு பரபரப்பாக எந்திரிக்கிறாங்க, காலையிலேயே ஒரு நிதானமோ ஒரு நல்ல மனநிலையோ இல்லைன்னா முழு நாளினுடைய வேலைகளும் அதில் வந்து பாதிக்கும். அதனால தான் முதல்ல காலையில் நம்ம வந்து மனது மேலே கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியமானது. அதே போல் இரவுலையும் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மனதை வந்து நல்ல சிந்தனைகளோட நம்ம வந்து செய்து அதுக்கப்புறம் நம்ம தூங்க போகிறது ரொம்ப அவசியமானது. ஏன் அப்படின்னா, இரவில் நம்ம ஒரு 10 நிமிடம் முன்னாடி வரைக்கும், தூங்க போகிறதுக்கு 10 நிமிடம் முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து டிவி பார்க்குறதோ இல்லை ஏதாவது புக்ஸ் படிக்கிறதோ இல்லை மற்றவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாக விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறது பேசுகிறதோ அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அமைதியான மனநிலைக்கு நம்மளை வந்து கொண்டு போயிட்டு அப்பயும் நம்ம தியானம் பண்ணணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாள் முழுவதுமாக நம்ம என்னெல்லாம் செய்தோம், அதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சில விஷயங்களையோ இல்லை மனிதர்களையோ நல்ல விதத்தில் நம்ம கையாண்டோம், இல்லை வந்து நம்ம ஒரு எதிர்மறையாக நெகட்டிவாக வந்து கையாண்டோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம மனதில் சிந்திக்கணும், இதை விட ஒரு நல்ல விதத்தில் நம்ம எப்படி வந்து இந்த பிரச்சனையை கையாண்டிருக்கலாம், இல்லை இந்த ஒரு மனிதனை வந்து இதை விட எந்த அளவுக்கு நல்ல முறையில் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், இதை விட ஒரு பெட்டரான நல்ல முறைகள் இருக்கா அப்படிங்கிறத சிந்திச்சுட்டு, சரி நான் நாளையிலேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது, இந்த மாதிரி மனிதர்கள் வரும்போது நான் இதை விட நல்லதாக நேர்மறையாக பாசிட்டிவாக நான் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்களை சிந்தித்து கொண்டு நமக்காக நல்ல ஒரு இதை என்னால் நாளையிலேருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல மனநிலையோடு நம்ம வந்து தூங்கணும். அதே போல் நம்ம சில தவறுகள் நம்ம முழு நாளும் செய்திருக்கலாம், அதுவே நமக்கு வந்து ஒரு நெகட்டிவாக மனசில் வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம இப்படி செஞ்சிட்டோமே, இப்படி நடந்துட்டோமே, இப்படி பேசிட்டோமே அப்படின்னு. அப்போ இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அந்த விதமான சிந்தனைகளை நம்ம மனசுலேருந்து எடுத்துடணும். சரி நம்ம இதை செய்துட்டோம், இனிமேல் இதை வந்து நம்ம தொடரக்கூடாது, நமக்கு நாமளே வந்து நம்ம மனதை வந்து அந்த நேரத்திலே அந்த ஒரு நாள்லேயே நம்ம மனதை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணிக்கணும். அதோடு நம்ம தூங்கினோன்னா காலையில் எழுந்த உடனே முதல் எண்ணம், நான் நேற்று வந்து அவங்கள அப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்படி நான் நடந்துருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த பழைய சிந்தனைகள் தான் வரும். அப்போ காலையில் எழுந்தவுடனே ஒரு ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக உங்களால் உணர முடியாது. அதனால தான் அன்னைக்கே அந்த நாளினுடைய முடிவில் நம்ம அன்றைக்கி என்னெல்லாம் நல்லது செய்தோம், இல்லை வந்து நம்ம தவறாக வந்து பேசினோம், நடந்தோம், எதிர்மறையாக நம்ம இருந்தோம், அதெல்லாம் அன்னைக்கே நம்ம மனதிற்கு புரிய வைக்கணும். இதெல்லாம் நாம் நாளைக்கு செய்யக்கூடாது, இப்படி நம்ம மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட, பாசிட்டிவான மனநிலையோடு நம்ம வந்து தூங்க போகணும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. எப்படி வந்து காலையில் எழுந்தவுடன் முதல் 20 நிமிடங்கள் சுய பரிசோதனை செய்யணும்னு சொன்னீங்க. அடுத்தது நைட்டு படுக்க போகும் முன் சிறிது நேரம் செலவழித்து சுய பரிசோதனை செய்து என்ன நல்லது செய்தோம், என்னது தவறாக செய்து விட்டோம், எது நேர்மறையாக செய்தோம், எது எதிர்மறையாக செய்தோம் என்று சுய பரிசோதனை செய்து தூங்கினால் மனம் வந்து உறுதியடையும்னு சொல்கிறீங்க. அடுத்தது நாள் முழுக்க வேலை செய்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த நேர்மறையான எண்ணங்களை உற்பத்தி செய்ய என்னெல்லாம் செய்யலாம்? ஒரு நாளில் முழு நாளும் பல வேலைகளை நம்ம வந்து செய்ய வேணும். அதே போல் பல மனிதர்கள் கூட நம்ம வந்து இருக்கணும், அவங்கள ஹேண்டில் பண்ணணும். இப்போ இந்த சூழ்நிலையில் நிறைய வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு மாதிரி இருக்கும், நடக்கிறது வேறு மாதிரி இருக்கும். மனிதர்களும் அதே போல தான், நம்ம எதிர்பார்த்தபடி பல விஷயங்கள் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் நம்மளுடைய மனநிலையை நம்ம பாசிட்டிவாக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு பயிற்சி அப்படின்னா, இடையிடையில் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நம்ம எடுத்துக்கொண்டு ஒரு 2 நிமிடங்கள், ஒரு 3 நிமிடங்கள் நம்ம எடுத்துக்கொண்டு கொஞ்சம் அமைதியில் நம்ம உட்கார்ந்து அந்த நேரத்தில் நம்ம வந்து சுய பரிசோதனை நம்ம செய்யணும். கொஞ்சம் அமைதியாக நம்ம மனநிலையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும். அந்த அமைதியில் இருந்து நம்ம என்ன ஓட்டத்தை வந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் குறைத்து கொள்ளணும். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு, அது வந்து நெகட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த நேரத்தில் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணோம், உள்ளுக்குள்ளே வேகமாக எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். இது இப்படி நடந்துருக்கூடாது, இவங்க இப்படி சொல்லியிருக்கூடாது, இப்படி பேசியிருக்கூடாது, இவங்க ஏன் லேட்டாக வந்தாங்க, இவங்களால தானே இப்படி ஆச்சு, எனக்கு இந்த பிரச்சனை அவங்களால தானே வந்தது, நான் எந்த தப்பும் செய்யலையே அப்படிங்கிற வேகமாக அப்படியே அடுத்தடுத்து என்னாகும், எதிர்மறையான சிந்தனைகள் வருவாங்க. நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல எண்ணங்கள் எப்பயுமே மெதுவாக இருக்கும். ஆனால் இந்த எதிர்மறையான எண்ணங்கள் பாருங்கள்
ரொம்ப வேகமாக நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அப்போ அது பலவிதமான டைரக்ஷனில் ஓடிட்டே இருக்கும். அதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் அந்த நேரத்தில் நம்ம விழிப்போடு இருந்து அதை வந்து நம்ம நிறுத்தணும். அதுக்கு நம்ம அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது உங்களுக்கு உணர ஆரம்பிக்கிறீங்க, எனக்குள்ளே வந்துருச்சு, அது உருவாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நீங்கள் உணரும் போதே என்ன பண்ணணும்னா ஒரு 2 நிமிடம் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் கொடுத்துக்கணும். நீங்கள் அமைதியாக நீங்கள் உட்காரணும். அந்த 2 நிமிடங்கள் வந்து நீங்கள் அந்த அமைதியில் உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த வரக்கூடிய அந்த உங்களுக்குள்ள உருவாகக்கூடிய அந்த எதிர்மறையான சிந்தனைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து குறைத்து கொள்ளலாம். மேலும் அதை வந்து நிறுத்தவும் நீங்கள் வந்து பழக்கப்படுத்தி கொள்ளலாம். அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம மனதை கூட அடிக்கடி கொஞ்சம் அமைதிக்கு கொண்டு போய் ஒரு சில நிமிடங்களில் இருந்து முழு நாளும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த 2 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரக்கூடியதாக வந்து அமைஞ்சிடும். ரொம்ப அழகான ஒரு விளக்கம் தந்தீங்க. எப்போ நமக்கு எதிர்மறையான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைகிறதோ அப்பொழுது ஒரு 2 நிமிடங்கள் அமைதியாக பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கூறினீர்கள். இப்போ இந்த பயிற்சி இல்லாதவர்கள் எதிர்மறையான எண்ணங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருந்தால் அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும்? இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? அதாவது இன்னைக்கு உலகத்தில் வந்து பல மனிதர்களோட மனது வந்து அப்படி தான் இருக்குது. அதனால தான் நீங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நிறைய வந்து நம்ம மனிதர்களுக்கு வந்து அந்த மன நோய்கள் அதிகமாகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை தான் நம்ம டென்ஷன்னு சொல்கிறோம், ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம், இல்லை டிப்ரெஷன்னு சொல்கிறோம், ஆன்சைட்டின்னு சொல்கிறோம். இது போல் பல ஒரு மன நோய்கள் வந்து வர்றதுக்கு காரணமாக ஆயிடுச்சு. பெற்றோர்கள் சிலரை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு நிறைய பெற்றோர்களில் வந்து கூப்பிட்டாங்க. அதில் வந்து ஒரே ஒரு கேள்வி எல்லாருக்கும் வந்து சமமாக கேட்டாங்க. என்ன கேள்வி அப்படின்னா ஒரு சூழ்நிலை கொடுத்தாங்க. என்ன சூழ்நிலைனா இப்போ உங்களுடைய மகனோ இல்லை மகளோ ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, அவங்க வருவதற்கு லேட் ஆகுது. இப்போ ஒரு அரை மணி நேரம் லேட் ஆகுது, அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அடுத்தது ஒரு 1 மணி நேரம் லேட் ஆகுது, அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? 2 மணி நேரம் ஆயிடுச்சு, அப்பையும் உங்கள் குழந்தைகள் வரலை, அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இதற்கான பதில்களை வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க. பெற்றோர்கள் வந்து அவரவர்களுடைய ஒரு மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து பகிர்ந்து கொண்டாங்க. இப்போ அதில் எல்லாமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மேக்சிமம் எல்லாருடைய மனநிலையும் எந்த அளவுக்கு எதிர்மறையானதாக சிந்திக்க முடியுமோ அப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் அவங்களுக்கு வந்திருக்கு. என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆச்சா உள்ள முதல்ல வந்து என்னாகும், ஒரு டென்ஷன் வந்து உருவாகுது. என்ன இப்போ இன்னும் வரலையே அப்படிங்கிற உள்ளுக்குள்ளே கொஞ்சம் டென்ஷன் உருவாகுது. அப்புறம் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்னாச்சு, என்ன அவங்க வந்துட்டாங்களா இவங்க வந்துட்டாங்களான்னு ஒரு பரபரப்பான மனநிலையில் விசாரிப்பாங்க. அப்போ 1 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க மனது இன்னும் எதிர்மறையான நிலைக்கு போகுது. நம்மளுடைய குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும், வர வழியில் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சோ, யாராவது வந்து பஸ்ஸோ இல்லை காரோ அடிச்சுட்டு போட்டுட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள் நிறைய பேருக்கு ஆக்சிடெண்ட்டோட எண்ணங்கள் வருது. சிலருக்கு வருது நம்மளுடைய குழந்தைய நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப திட்டமே, அதில் மனசுடைஞ்சு கொஞ்சம் அப்செட்டாக இருந்தானே, அதனால சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயாவது வந்து போயிட்டானோ அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள் அவங்களுக்கு வருது. சிலருக்கு என்ன வருதுன்னா யாராவது நம்மளோட குழந்தைய வந்து கடத்திட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள். சிலருக்கு வந்து ஏதோ ஒன்று நடந்துருச்சு, நம்ம குழந்தைக்கு பெருசாக ஆபத்து, அவ்வளோதான் நடந்துருச்சு, நான் வந்து இந்த மாதிரி எதிர்கொள்கிறேன், அந்த குழந்தைக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த குழந்தை பிணமாயிடுச்சு, பிணத்தை வந்து வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வராங்க, அந்த அளவுக்கு அவங்களோட கற்பனை போயிடுது. இதெல்லாமே அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த பய உணர்வு அந்த அளவுக்கு அவங்கள வந்து எதிர்மறையான விஷயங்களை வந்து சிந்திக்க வைக்குது. யாருமே வந்து ஒரு நேர்மறையான சிந்தனையை வந்து அவங்க கொண்டு வர முடியல. சப்போஸ் வந்து ஒரு டியூஷன் இருந்திருக்கலாம், சொல்லாமல் வந்து அவங்க போயிருக்கலாம், மறந்துருக்கலாம், அதிலே மூழ்கி போயிட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுருக்கலாம் அப்படின்னு யாரும் பாசிட்டிவாக நினைக்கல. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஏதாவது விளையாட போயிருக்கலாம், அப்போ நேரம் மறந்து அவங்க அப்படியே விளையாட்டிலே மூழ்கி இருக்கலாம் அப்படின்னும் அவங்களால நினைக்க முடியல. ஏதோ ஒரு சிறிய நல்ல ஒரு நேர்மறையான பாசிட்டிவான எண்ணங்களை வந்து அந்த சூழ்நிலையில் யாருனாலையுமே உருவாக்க முடியல. இப்போ பாருங்கள், எல்லாருடைய ஒரு மனநிலையும் அந்தளவுக்கு பலவீனமாக வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த நிலையை வந்து நம்ம மாற்றணும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு அழகா நேர்மறையாக எப்படி சிந்திப்பது என்பதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் மேலும் இதை பற்றி பேசலாம். இங்கு வந்தமைக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.